ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை ஸ்கூல்லையே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் தோஸ் ஹூ செட் நோ டு மீ. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தெம் ஐ எம் டூயிங் இட் மை செல்ஃப். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, யார் யாரெல்லாம் எனக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்களால தான் எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு யார் யாரெல்லாம் நோ சொல்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களால தான் நம்மளுடைய வேலைகளை, நம்மளுக்கு தேவையானதை நம்மளே செய்யறதுக்கு பழகிட்டுருப்போம். இனிமேல் உங்களுக்கு யாராவது நோ சொன்னாங்கன்னா அவங்க மேலே கோவப்படாதீங்க. அவங்களால தான் நீங்கள் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு நினைங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் வேர்ப் ஆஸ்க் ஃபார் அண்ட் ஆஸ்க் அரவுண்ட். இந்த 2 ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் என்ன, அது எப்படி சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்களா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆஸ்க் ஃபார். இந்த ஸ்லைட் பாருங்கள். ஆஸ்க் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்க்குறோம். பாஸ்ட் டென்ஸில் ஆஸ்க்ட் ஃபார், ப்ரெசன்ட் டென்ஸில் ஆஸ்க்ஸ் ஃபார் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆஸ்கிங் ஃபார். இந்த 3 ஃபார்மில் இந்த வேர்டை வந்து நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஆஸ்ட் ஃபார், ஆஸ்க்ஸ் ஃபார், ஆஸ்கிங் ஃபார். ஆஸ்க் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் என்ன? இந்த ஸ்லைடை பாருங்கள். டு ப்ரொவோக் அ நெகட்டிவ் ரியாக்ஷன், அதாவது ஒரு எதிர்மறையான விளைவுகளை தூண்டுவது தான் ஆஸ்க் ஃபார். அதாவது நம்ம பேசுகிறதாலேயோ நம்ம நடந்துக்கிற முறையினாலேயோ அது ஒரு எதிர் விளைவை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேசல் வேர்ப் ஆஸ்க் ஃபார். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ட்ரபிள். You are asking for trouble talking like this. She is asking for trouble if she repeats the same mistake. இப்படி தான் இந்த ஆஸ்க் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ட்ரபிள் அப்படின்னா நம்ம செய்கிற ஏதோ ஒன்றுனால நம்ம பிரச்சனையை தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ட்ரபிள் டாக்கிங் லைக் திஸ். இந்த மாதிரி நீ பேசுகிறது ஒரு எதிர்விளைவை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். அதனால் நீ ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிற அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் ட்ரபிள் இஃப் ஷீ ரிப்பீட்ஸ் த சேம் மிஸ்டேக். அந்த தப்பு அவள் தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தா அப்படின்னாக்கா அவளுக்கு அது வந்து ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனை வந்து உருவாக்கும், ஒரு பிரச்சனையை வந்து அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அதாவது நம்ம செய்கிற ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஆஸ்க் ஃபார். இந்த ஆஸ்க் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய இன்னொரு மீனிங் ரிக்வெஸ்ட் டு ஹேவ் ஆர் பி கிவன். அதாவது ஆஸ்க் ஃபார் சம்திங், ஏதாவது ஒன்று வந்து நம்ம கேட்போம் இல்லைங்களா அடுத்தவங்க கிட்ட, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேசல் வேர்பும் ஆஸ்க் ஃபார் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஆஸ்ட் ஃபார் த மெனு கார்டு. அதாவது நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மெனு கார்டை வந்து கேட்பார் இல்லைங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேசல் வேர்ப் ஆஸ்க் ஃபார். அவன் மெனு கார்டை கேட்டான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். ஐ ஆஸ்ட் ஃபார் அ பர்கர். நானும் அதே மாதிரி ஹோட்டல் போகிறேன், ஹோட்டல் போயிட்டு நான் என்ன கேட்குறேன், ஒரு பர்கர் கேட்குறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏதாவது நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும், அடுத்தவங்க நம்மளுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாக்கா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேசல் வேர்ப் ஆஸ்க் ஃபார். இந்த ஒரே ஃப்ரேசல் வேர்புக்கு 2 மீனிங் இருக்குது. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த பொருள்படும்படி கூறுகிறோமோ அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும்.
இந்த ஸ்லைடு பாருங்கள், இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. த ஸ்டூடெண்ட் கேம் ஹியர் டு ஆஸ்க் ஃபார் அ கிராமர் புக். அதாவது ஸ்டூடெண்ட் அங்கே வந்தது ஒரு கிராமர் புக்கை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அடுத்தது த பாய் ஆஸ்ட் ஃபார் அ பிரேக். அந்த பையன் ஒரு பிரேக் கேட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஆஸ்க்ட் ஃபார். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், யூ மஸ்ட் கன்ஃபஸ் யுவர் சின் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ். உன்னுடைய தப்பை வந்து நீ வந்து ஒத்துக்கணும், அடுத்தது அதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஆஸ்க் ஃபார். அடுத்தது த கஸ்டமர் ஆஸ்ட் ஃபார் அ ரீஃபண்ட். கஸ்டமர் ரீஃபண்ட், தான் இப்போ கொடுத்த பணத்தை வந்து திருப்பி வழங்குமாறு அவர் வந்து கேட்டார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். என்ன வியூவர்ஸ், இந்த ஆஸ்க் ஃபார் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை எந்த சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அதோடைய மீனிங் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆஸ்க் அரவுண்ட். ஆஸ்க் அரவுண்ட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் என்ன? இந்த ஸ்லைடு பாருங்கள். டு ஸ்பீக் டு மெனி நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஆர்டர் டு கெட் சம் இன்ஃபர்மேஷன். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லா வந்து அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அதை பற்றி நிறைய பேர்கிட்ட விசாரிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேசல் வேர்ப் ஆஸ்க் அரவுண்ட். அடுத்தது டு ஆஸ்க் டிஃப்ரெண்ட் பீப்புள் இன் ஆர்டர் டு கெட் அட்வைஸ். நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து நிறைய ஜனங்கள்கிட்ட வந்து அதை பற்றி கேட்போம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேசல் வேர்ப் ஆஸ்க் அரவுண்ட். இப்போ நம்ம வந்து நம்ம பசங்களை காலேஜ் சேர்க்க போகிறோம் அப்படின்னு வைங்களேன். எந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க, எந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்குது, இதையெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச, அந்த காலேஜில் ஏற்கனவே படித்த, அந்த காலேஜில் டீச் பண்ணுற டீச்சர்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் என்ன பண்ணுவோம், விசாரிப்போம் அந்த காலேஜை பற்றி முழுமையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேசல் வேர்ப் ஆஸ்க் அரவுண்ட். இந்த ஆஸ்க் அரவுண்ட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ப்ரெசன்ட் டென்ஸில் ஆஸ்க் அரவுண்டுன்னு சொல்லுவோம், இல்லை ஆஸ்க்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் ஆஸ்ட் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் ஆஸ்கிங் அரவுண்ட், இல்லை கண்டினியூஸில் ஆஸ்கிங் அரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். I don't know of any vacancies in this hospital, but I will ask around. I don't know of any vacancies in this hospital, but I will ask around. அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாவது வேலைக்கு வந்து காலி இருக்கிறதா, வேலை பணியிடம் வந்து இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல, நான் அதை பற்றி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை தான் வந்து இந்த சென்டென்ஸுடைய மீனிங். நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஜாபுக்கு அப்ளிகேஷன் போட போகிறவங்களா இருப்போம். அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம படித்த படிப்புக்கு வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க, அடுத்தது அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து விசாரிப்போம். அந்த விசாரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆஸ்க் அரவுண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். த சர்வெண்ட் ஜஸ்ட் மூவ்ட் அவே, ஸோ தே ஆர் ஆஸ்கிங் அரவுண்ட் ஃபார் அ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு சர்வெண்ட் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலையை விட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க அந்த பிளேஸில் இன்னொரு சர்வெண்ட்டை வந்து அவங்களுக்கு வேணும் இல்லைங்களா வேலை செய்கிறதுக்கு. அதனால் சர்வெண்ட்டுக்காக அவங்க வந்து மற்ற பேர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சொல்லி விசாரிப்பாங்க. யாராவது வேலைக்கு ஆள் இருக்கிறாங்களா, எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் விசாரிப்பாங்க இல்லைங்களா. அந்த சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேசல் வேர்ப் ஆஸ்க் அரவுண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் யூ ஆஸ்க் அரவுண்ட், சம்ஒன் வில் கிவ் யூ டைரக்ஷன் டு த பஸ் ஸ்டாண்ட். அதாவது இஃப் யூ ஆஸ்க் அரவுண்ட், சம்ஒன் வில் கிவ் யூ டைரக்ஷன் டு த பஸ் ஸ்டாப். நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சிங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போகிறது அப்படின்ற டைரக்ஷனை சொல்லுவாங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இப்போது உங்களுக்கு வந்து ஆஸ்க் அரவுண்ட், ஆஸ்க் ஃபார், இந்த ரெண்டு ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் என்னன்னு தெரியும், அதோடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு தெரியும், அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இந்த ஆஸ்க் ஃபார் அண்ட் ஆஸ்க் அரவுண்ட் இந்த ரெண்டு ஃப்ரேசல் வேர்பையும் டெய்லி கான்வர்சேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கிறதுக்கும் ப்ராக்டிஸை தவிர வேறு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை.
என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.